ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பறவை, அழகிய பறவை, அதாவது வல்லூர். பேரே வித்தியாசமாக இருக்குது. இந்த பறவை வேகமாக, மிக வேகமாக பறக்கக்கூடிய பறவை. அப்புறம் உயர பறந்து அங்கேருந்து மேலேருந்து வாத்து, புறா, இந்த மாதிரி எல்லா பெரிய பறவைகளையும் எளிதாக கொல்லும். அதுக்கு பிறகு அதாவது நல்லா வேட்டையாடும். சில நேரம் கழுகு போல் இறந்து போன விலங்குகளையும் அது உணவாகவும் சாப்பிடும். இது உலகிலேயே மிக வேகமாக பறக்கக்கூடிய பறவையில் ஒன்று தான் இந்த வல்லூர். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, மேலே தலையில் கருப்பு கலரில் இருக்கும், கண் ஒரு மாதிரி கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், கழுகுக்கு மாதிரி. இங்கே கீழே சைடு ரெக்க பூரா ஒரு மாதிரி கருப்பு ஆஷ் கலர் கலந்து இருக்கும். கீழே வரி இந்த புலிக்கு வரி வரியாக இருக்கிற மாதிரி இதுக்கு வரி வரியாக ஒரு புள்ளி புள்ளியாக டாட் மாதிரி சைடு பூரா இருக்கும். கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த குயிலில், பெண் குயிலில் லேசாக இருக்கும், அந்த மாதிரி டைப்லையும் இருக்கும். ஆனால் அழகு நல்ல கூர்மையாக தான் இருக்கும், நல்ல வளைஞ்சி கூர்மையாக இருக்கும். அந்த மூக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். சில வல்லூருக்கு கண் மஞ்சள் கலர்ந்த இதில் இருக்கும். இது இறந்த இதையும் உணவாக சாப்பிட்றதுனால இது கழுகு இனத்தை சேர்ந்த ஒரு பறவையாக தான் இதை சேர்க்கணும். இது மணிக்கு 290 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து இரையை கொல்லும் திறன் உள்ளது. அவ்வளோ ஸ்பீடாக பாயும். இதை ராஜாளி பறவை அப்படின்னு வேற இதை கூப்பிட்றாங்க. இது மற்ற பெயர், இன்னொரு பெயர் லகுடு. இன்றைக்கி வல்லூருங்கிறது விரைவாக பறக்குது, 290 கிலோமீட்டரில் பறக்குது. தன்னை காட்டிலையும் இது அதை விட பெரிய பறவையை கூட கொல்கிற திறமை இதுக்கு இருக்குது. குறிப்பாக புறா இனங்களை அது எளிதாக அடித்து சாப்பிட்ரும். இதோட உயரம் 46 சென்டிமீட்டர் நீளம் இது இருக்கும். ரெக்கைகளின் நீளம் மட்டும் 106 சென்டிமீட்ரு ரெக்கைகளின் நீளம் மட்டுமே இருக்கும். இது பருந்து இனத்தை சேர்ந்துக்கிறதுனால இது உயரமாக தான் இருக்கிற இடங்களில் தான் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். மொத்தமாக ஒரு 3 முட்டை வரையும் முட்டை போடும். நல்லா நார்மலாக தான் எல்லா இது மாதிரி உயரமாக வச்சுருக்கோம். நல்லா வளர்ந்த பிறகு தான் அதுகளை மேலிருந்து தள்ளி விட்டுருங்களாம். தள்ளி விட்டு கீழே அப்பா பறவை இருந்து பிடிச்சிக்கிடும். அந்த குஞ்சுகளை தள்ளி விடும்போது பிடிச்சிக்கிடும். அந்த அளவுக்கு அது உயரத்துலேருந்து எங்கேருந்து விழுந்தாலும் பறக்கக்கூடிய திறமை அந்த குஞ்சுகளுக்கும் குஞ்சிலேயே வந்துடும் நல்லா. பொதுவாக இந்த மலைப்பிரதேசங்கள் அந்த மாதிரி இதில் தான் பறக்கும், ரொம்ப உயரத்தில் தான் பறக்கும். ஆனால் பார்வைத்திறன் இதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருந்து பார்த்தாலும், அதான் கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ உயரத்தில் இருந்து பார்த்தா கூட அந்த கீழே இருக்கிற உணவு அதுக்கு நல்லா கண்ணுக்கு தெளிவாக தெரியுமா. அந்த அளவுக்கு அது உயரமாக பறக்கும். வேட்டையாடும் இது இறந்து போன உணவுன்னா அது குறிப்பாக கண்டுபிடிச்சிரும், இந்த இடத்துல இது இறந்து கிடக்கு அப்படின்னு. அந்த இடம் பூரா பார்த்தா சுற்றிக்கிட்டே இருக்குங்களாம். அதான் இதை பிணந்தின்னி கழுகு அப்படின்னு வேற இதோட இனத்தை சொல்கிறாங்க. புறாக்கள்லாம் பார்த்தா இதை பார்த்த உடனே பயந்து போய் வேகமாக ஓடிருங்க. அந்த
வேகமாக அது ஒரு இடத்துல நிற்கிதுன்னா அது வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா பயந்துருங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு கொடூரமான பறவை. அதாவது என்ன சொல்ல, இரக்கம்லாம் படாது. அப்படியே பார்த்துச்சா, புழு பூச்சி கிடையாது இல்லையா, அது சாப்பிட்றது பூரா நல்லா பெரிய பெரிய இதுகளை தான் சாப்பிடும். ஒரு தடவை சாப்பிட்டுச்சுன்னா நல்லா கம்முன்னு வயிறு நிறைய இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிடும். காட்டு விலங்குகளையெல்லாம் ஒரு பெரிய விலங்கு கிடக்கு அப்படின்னா இந்த கழுகுகள் பூரா மொத்தமாக அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதை கொத்தி கொத்தி பயங்கரமாக அந்த இறைச்சியை சாப்பிடும். அது மான் எந்த இது இறந்து கிடந்தாலும் எல்லாத்தையும் அது நல்லா அது இறந்து பிணந்தான் அப்படியுமே அது வந்து விடாது. சில நேரம் பார்த்திங்கன்னா காலில் வந்து அது பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிறப்ப அந்த இதை பார்த்திங்கன்னா காலில் வச்சுருக்கு பார்த்திங்களா, கோழி குஞ்சு, வாத்து குஞ்சுகள், இந்த மாதிரி சின்னதாக, அதாவது இது பறந்து வரும்போது அதால் பறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பறவைகளை அது வந்து பாதுகாத்து தான் அந்த அம்மா பறவை வைக்கணும். இல்லைன்னா இது வந்து ஒரே நிமிஷத்தில் கால்களில் தூக்கிட்டு போயிடும். அதாவது வந்து படக்குன்னு தூக்கிட்டு இப்போ வந்து பொதுவாக கொக்கு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்களை பார்த்து டபக்குன்னு காலில் தூக்கிட்டு அப்படி பிடிச்சிட்டு போயிடும். கால்லையும் தூக்கும், வாயிலையும் எடுத்துக்கிடும். இது வந்து அப்படி இது பண்ணாது. காலை வச்சே டபக்குன்னு அப்படி பிடிக்கும், சர்ன்னு பறக்க ஆரம்பிச்சிடும், மேலே பறந்துடும். அது வந்து காலில் மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த பறவை உயிரோடு தான் இருக்கும், ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது அதை நல்லா பிடிச்சி அதோட நகங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு கூர்மையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நகத்தை வச்சே தான் அந்த பாடியெல்லாம் நல்லா கொத்தி கிழித்து அதை வந்து இறைச்சியை எடுத்து அது வயிறார சாப்பிடும். அதனால தான் இதை வந்து பிணந்தின்னி கழுகுகள் முக்கால்வாசி அப்படியும் சாப்பிடும். ஆனால் மற்றபடி உயிரோடு இருக்கிறத தான் மெயினாக வந்து தூக்கிட்டு போய் சுற்றிக்கிட்டே இருக்கும். கழுகு போல் சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல. இப்போ ஒரு லேசாக பேட் ஸ்மெல் வந்துச்சுனாவே அப்போ இந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு இதுக்கு சுற்ற ஆரம்பிக்குங்க. இது சுற்றுச்சுனாவே நம்ம வந்து இது அந்த இடத்துல வந்து ஏதோ இறந்து கிடக்கு, ஒரு எலி, இந்த மாதிரி எது செத்து கிடந்தாலும் அந்த லைட்டாக அந்த ஸ்மெல்லை வச்சு அது கண்டுபிடிச்சிடும். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல உயரமான பறவையும் கூட. கால் அமைப்பு எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து பருந்து கழுகு இனத்தை சேர்ந்ததுனால, ஆனால் பார்க்குறதுக்கு சில இது வந்து இதில் வந்து நிறைய இனம் இருக்குது இல்லையா, இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு புறா டைப்லையும் தெரியும், ஆனால் நல்ல பெருசாக தான் இருக்கும். சில நேரம் அது என்ன செய்யும், ரொம்ப வெக்கையாக இருந்துச்சுன்னா இப்படி தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில் வந்து நல்லா நின்றுக்கிடும். அதாவது குளிக்காது, குளுக்குளுன்னு இருக்கும் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கும். சில நேரம் தண்ணி நம்ம சுவரில் வச்சுருந்தோம்னா அதில் நல்லா வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் நல்லா உட்காந்துருந்துட்டு அந்த ஜில்னஸை வாங்கிக்கிட்டு அப்புறம் பறந்து போகும். இது நாங்கள் நிறைய இடம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தண்ணி வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி கொடூர தன்மை உள்ள ஒரு பறவை தான் இந்த கழுகு. இன்றைக்கி நம்ம இந்த வல்லூர் அப்படிங்கிற பறவையை பற்றி நல்லா தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய இடங்களில் பார்த்துருக்கவும் செய்கிறோம். இன்றைக்கி நம்ம நல்லா இதை தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இதுதான் பிணந்தின்னி கழுகுன்னு சொல்லுவாங்க.